ஹே ஹாய் கைஸ், எல்லாம் இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். கொஞ்ச நாளாக நம்மளால வீடியோஸ் போட முடியாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு கண்டினியூஸாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இருக்கிறதுலே பெஸ்ட்டான எபிக் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸில் அப்படி எப்பிக்காக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த் வாட்சாக தான் இருக்கும். அண்ட் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் டப்லேயே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருந்து காட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் 2016 வந்து ஆக்ஷன் ஃபேண்டசியான மூவி. IMDb இருந்து 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் 2 விதமா வாழ்றாங்க. மனுஷங்க எல்லாம் ரொம்ப சின்னதாகவும் கடவுள்கள் ரொம்ப உயரமாகவும் இருப்பாங்க. ஸோ கடவுள்கள் மட்டும்தான் ஈஜிப்தில் ஆட்சி செய்வாங்க. அதுல 2 அண்ணன் தம்பி இருக்காங்க. சோ நம்ம ஜெரார் பட்லர் ஒரு தம்பியா இருப்பாரு. அவர் அவங்க அண்ணனை கொன்னுட்டு இதுக்கப்புறமேட்டு அவங்க அண்ணனோட பையன் தான் வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய கண்ணையும் புடுங்கி ஒரு இடத்துல வச்சிருவாரு. இதுக்கப்புறமேட்டு ஒரு மனுஷன் அந்த கண்ணை எடுக்க ட்ரை பண்ணுவான். இதுக்கப்புறமேட்டு இவங்க 2 பேர்த்துல யார் ஜெயிக்கிறாங்க, கடைசியில எகிப்தை யார் ஆள்றாங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரியே. ஸோ நல்ல ஒரு ஃபேண்டசி ஆக்ஷனான மூவியா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருந்து ஹெர்குலஸ் 2014 வந்து ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. வித் IMDb இருந்து 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவில பார்த்தா நம்ம ஹீரோ ராக் தான் நடிச்சிருக்காரு. சரி ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராக் பார்த்தீங்கன்னா தேவ குலத்துக்கும் அசுர குலத்துக்கும் பிறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் செம்ம பலசாலியாகவும் இருப்பாரு. யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் அவரை தோக்கடிக்கவே முடியாது. ஸோ அவரோட டீமோட மக்களுக்கு ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ராஜ்யத்துல போர் புரியறதுக்கோசம் ஹெல்ப் கேட்கறாங்க. ஆனா அதுக்கப்புறமே நம்ம ராக்குக்கு தெரிய வருது இந்த நாட்டுல இருக்க அரசன் தான் கெட்டவன்னு. ஸோ இதுக்கப்புறமே நம்ம ராக் என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மூவிக்கு அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. அதே சமயம் ஆக்ஷன் சீன்ஸ் அவுட் வேற லெவல்ல பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். சோ பாக்குறதுக்கே செம்மையா இருக்கும். பிளஸ் நம்ம ராக்கோட ஆக்டிங்கும் சான்ஸே இல்ல. மனுஷன் வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு. சோ கண்டிப்பா இந்த மூவி மிஸ் பண்ணாம பாருங்கன்னு தான் சொல்லுவேன். 3rd பிளேஸ் வந்து ஆல்பா 2018 வந்து ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. வித் IMDb இருந்து 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களை பற்றி காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்களோட அதிகமாக மிருகங்கள் தான் இருக்கும். ஸோ மிருகங்கள் இருந்து உயிர் தப்பிக்கிறதுக்கோசரம் மனிதர்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமாக வாழ்றாங்க. அதே சமயம் அந்த கூட்டத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தவறுதல் அப்படியே தொலைஞ்சு போயிடுறான். ஸோ இதுக்கப்புறமேட்டு அந்த பையனோட வாழ்க்கையில் என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் நடக்க போகுது, அவன் எப்படிலாம் உயிர் தப்பிக்கிறான், கடைசியில் அவங்க கூட்டத்தோட போய் சேர்ந்தானா இல்லையா. அதே சமயம் அந்த மூவி விஷுவல்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி விஷுவலா நம்ம கண்ணு முன்னாடி அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் மூவி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டா போகும். நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருந்து ட்ராய் 2004 வந்து ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. வித் IMDb இருந்து 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ராய்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டோட இளவரசன் பாத்தீங்கன்னா இன்னொரு நாட்டு ராஜாவோட ஒய்ஃப் கூட ஒரு லவ் அஃபேர்ல இருக்கான். அதே சமயம் அந்த ராணியை ட்ராய் கூட கூட்டிட்டு வந்துடுறான். இதுக்கப்புறமேட்டு அந்த நாட்டுல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா, ட்ராய் மேல பயங்கரமா போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு இந்த போர்ல யார் ஜெயிக்கிறாங்க, அதே சமயம் இதுல எத்தனை பேர் சாகுறாங்க, கடைசியில கிளைமேக்ஸஸ் ரொம்பவுமே சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அதே சமயம் நம்ம பிராட் பீட்டோட ஆக்டிங்கும் படத்துல சொல்லவே தேவையில்ல. மனுஷன் வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு. பிளஸ் ஆக்ஷன் சீன்ஸ், வார் சீன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல இருந்து 300 2006 வந்து ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. வித் IMDb 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த மூவி தான் பாத்தீங்கன்னா திரும்புற இடம் ஃபுல்லாவே ஆக்ஷன் பேக்க கொட்டி தீர்த்திருப்பாங்க. இந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கும். சரி ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாத்தையும் ஒரு அடிமைத்தனம் படுத்துற பிரேஷிய மன்னன் எல்லா நாட்டையும் தான் காலு கீழே வரணும்னு சொல்லிட்டு ஒரு நாடா போர் புரிஞ்சு ஜெயிச்சுட்டு வரான். சோ அதே மாதிரி ஸ்பார்டனுக்கு ஒரு தூதுவன் அனுப்புறான். இந்த தூதுவனும் ஸ்பார்டன்ஸ் கிட்ட நீங்க எல்லாருமே எங்க அரசர் கீழே அடிபணிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே சமயம் அவன் பேசின அடுத்த செகண்டே அவனை கொன்றுவாங்க. இதுக்கப்புறம் எப்படியும் போடுதான்னு தெரிஞ்சு போச்சு. ஸ்பார்டன்ஸ் படையில பாத்தீங்கன்னா வெறும் 300 படை வீரர்களை வச்சுக்கிட்டு எப்படி அவங்களை எதிர்த்து ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த மூவியோட மொத்த ஸ்டோரியே. ஆக்சுவலி மூவி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா டயலாகும் ஆக்ஷன் சீன்ஸும் வேற லெவல்ல தெறிக்க விட்டுருப்பாங்க. அதே சமயம் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு செம்ம கூஸ் பம்ப்ஸா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த மூவி மிஸ் பண்ணாம பாருங்க. அதுவும் தமிழ் டப்லயே இருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம அந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே தட்டி விட்டுருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். டாடா பை பாய்.